இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். தண்ணீரை கடக்கலாம், ஆறுகள் உங்கள் மீது புதறலாம், ஆமென். அக்கினியில் நடக்கிறது போல உங்க பாதை எப்படிப்பட்டதா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அக்கினி உங்கள் பேரில், அக்கினி ஜுவாலை உங்கள் பேரில் பற்றாது. நான் உன்னோடு இருக்கிறபடினால ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். மூன்றாவது ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போமே. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த உலகத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து, 2000 வருடத்துக்கு முன்பே வந்த இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளமாய் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அவருக்கு என்ன பேர் வைக்கப்படுகிறது? இம்மானுவேல். என்ன பேருங்க? இம்மானுவேல். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே பாருங்க, யாத்ரா 33ஆம் அதிகாரம் 14-16 வசனத்தை வாசிக்கும் போது மோசே ஆண்டவர் பார்த்து கேட்கலாம், தேவனாய் கர்த்தரே, ஆமென், உம்முடைய கண்கள் கிருபை கிடைத்தது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, என்னுடைய பிரசன்னம், என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாய் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாத்ரா 33:14 வசனம் அப்படியே சொல்லுகிறது. மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மோசே பார்வோனுக்கு பயந்து நடுங்கி ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, உமக்கு சித்தமான வேறொருவனை என்ன பண்ணுங்க, அனுப்புங்க, நான் போலன்றான். ஆண்டவர் சொல்றாரு, யாத்ரா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, யாத்ரா 3:12 சொல்றாரு, நான் உன்னோடு இருப்பேன். நீ இந்த ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். 14ஆம் வசனம் சொல்ற, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am an unchanging God. நான் உன்னோடு இருக்கிறேன்ப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எகிப்துக்கு போகும்போது நான் உன் கூட வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாட்ட சொல்ற, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உனக்கு முன்பதாக ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறபடினால ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 43:2 வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புதல்வது இல்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. தண்ணீரை கடக்கலாம், ஆறுகள் உங்கள் மீது புதறலாம், ஆமென். அக்கினியில் நடக்கிறது போல உங்க வாழ்க்கையில நீங்க நடந்து போய் கொண்டு இருக்கலாம், உங்க பாதை எப்படிப்பட்டதா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அக்கினி உங்கள் பேரில், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. கடந்த 3ஆம் தேதியிலிருந்து கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பயங்கரமான தீ, காட்டு தீ எரிந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ ஏக்கர் கணக்கான அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் எரிந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில் இருக்கிற சாலி கிராமம் மாதிரி எல்லா ஸ்டூடியோஸு, எல்லா சினிமா படம் தயாரிக்கிற எல்லா நிறுவனமும் அங்கே தான் இருக்கிறது. எல்லா செட்டு போடுற இடம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அவ்வளோ பெரிய சினிமா படம் எடுக்கிற, சினிமா தயாரிக்கிற ஒரு பட்டணம். அந்த ஊர்ல தான் எல்லா பெரிய பெரிய பிரபலமான ஹாலிவுட் நடிகர்கள் வீடு வாங்கி வச்சிருக்கிறாங்க, ஏக்கர் கணக்காக வீடு வாங்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. 10,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் வீடை விட்டு எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த பட்டணத்தில் ஒரே ஒருத்தர் ஒரு கிறிஸ்தவர் பேட்டி கொடுக்கிறார்.
பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, வாங்க என் வீட்டை வந்து பாருங்க, என் வீடை சுற்றி இருக்கிற எல்லா வீடுகளும் எரிந்து போயிடுச்சு, எல்லா வீடும் எரிஞ்சிருச்சு, ஆனால் என் வீடு மட்டும் தீ படவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் என் வீட்டை காப்பாற்றினார், என் வீட்டை பாதுகாத்தார். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்துக்கு வேணா அக்னியா இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தின் அக்னியை காட்டினா அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆமென் அக்னி சூழலில் தூக்கி எறியப்பட்ட போது 4வது நபராக ஆமென் தேவகுமாரன் இறங்கி வந்தார். ஆமென். நேபுகாத்நேச்சர் ராஜா பார்த்து சொல்றாரு, இது தேவனுடைய குமாரனுடைய சாயலாவே இருக்குது. அவங்க போட்டு இந்த வஸ்திரத்துல வாட கூட வரலையா. 4வது நபராய் கூட வந்து நின்றவர் இன்னைக்கு உங்களோடு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களோடு இருப்பார். ஆமென். இந்த உலகம் உங்களை உதாசீனப்படுத்தலாம், உலகம் உங்களை தள்ளலாம், உலகம் உங்களை ஒதுக்கலாம், ஆனால் கர்த்தரோ நம்மை சேர்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விட்டு விலகாதவர், நம்மோடு இருப்பவர், ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருப்பவர், ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துபவர்.